Hello all. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் quadrilateral. Quadrilateral. All closed four-sided figures are called quadrilateral. Four sides close ஆகி ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம quadrilateralனு சொல்லுவோம். இப்போ இந்த ஷேப்பை பாருங்கள், ஃபோர் சைட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கா? இது ஒரு quadrilateral. இதுக்கு ஃபோர் சைட்ஸ் இருக்கும். ஏபி, பிசி, சிடி, டிஏ. இதுதான் ஃபோர் சைட்ஸ். இப்போ டயக்னல் ஏசி, பிடி, டூ டயக்னல்ஸ். அப்போ ஃபோர் சைட்ஸ் இருக்குது, டூ டயக்னல்ஸ் இருக்குது, ஏ, பி, சி, டி. ஃபோர் வெர்டிசஸ் இருக்குது. A shapes square, rectangle, rhombus, parallelogram and trapezium belongs to quadrilateral family. இது எல்லாமே ஃபோர் சைட்ஸ் இருக்கும். ஃபோர் சைட்ஸுமே க்ளோஸாக இருக்கிறதுனால இது எல்லாமே quadrilateral ஃபேமிலியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர். ஸ்கொயர் ஹேஸ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ். ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பிக்யூ, கியூஆர், ஆர்எஸ், எஸ்பி. ஃபோர் சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது ஃபோர் வெர்டிசஸ் பி, கியூ, ஆர், எஸ். ஃபோர் வெர்டிசஸ் இருக்குது. இட் ஹாஸ் டூ டயக்னல்ஸ். எத்தனை டயக்னல்ஸ்? டூ. பிஆர் ஒரு டயக்னல், கியூஎஸ் ஒரு டயக்னல். டூ டயக்னல்ஸ். அந்த டூ டயக்னல்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கேரம் போர்டு, செஸ் போர்டு, பிக்சர் ஃப்ரேம். இது எல்லாமே அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we are going to see rectangle. ரெக்டாங்கிளுக்கும் ஃபோர் சைட்ஸ். WX ஒரு சைடு, YX ஒரு சைடு, YZ ஒரு சைடு, ZW ஒரு சைடு. மொத்தம் ஃபோர் சைட்ஸ் இருக்குது. ஃபோர் வெர்டிசஸ் WX, YZ. ஃபோர் வெர்டிசஸ் இருக்குது. டூ டயக்னல்ஸ் WY ஒரு டயக்னல், XZ ஒரு டயக்னல். இதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ், இந்த ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டோர்மேட், பிளாக் போர்ட், போஸ்ட் கார்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராம்பஸ். ராம்பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ராம்பஸ்க்கும் ஃபோர் சைட்ஸ் இருக்குது. LM, MN, NO, OL அப்படின்னு ஃபோர் சைட்ஸ் இருக்குது. ஃபோர் வெர்டிசஸ் L, M, N, O. ஃபோர் வெர்டிசஸ் இருக்குது. டூ டயக்னல்ஸ் இருக்குது. ஆனால் இதில் டயக்னல்ஸ் நாட் ஈக்குவல் இன் லென்த். டயக்னல்ஸ் எப்படி இருக்காதுன்னா ஈக்குவலாக இருக்காது. இதுலேயும் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் இருக்குது, ஃபோர் வெர்டிசஸ் இருக்குது, டூ டயக்னல்ஸ் இருக்குது. ஆனால் டயக்னல்ஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கைட், டைல், சைன் போர்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷேப்பு parallelogram. parallelogram-க்கும் ஃபோர் சைட்ஸ் இருக்கும். EF, FG, GH, HE. மொத்தம் ஃபோர் சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோர் வெர்டிசஸ் EF, GH. இந்த கார்னர்ஸை தான் நம்ம வெர்டிசஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் அது ஃபோர் வெர்டிசஸ் இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்க இங்க் எரேசரை தான் அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஷேப்பு ட்ரபீசியம். இந்த ட்ரபீசியம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சைட்ஸ் இருக்கும். LM, MN, NO, OL அப்படின்னு ஃபோர் சைட்ஸ் இருக்குது. இதுலேயும் ஃபோர் கார்னர்ஸ் இருக்குது. L, M, N, O. அந்த நாலு கார்னர் இருக்குது இல்லையா, வெர்டிசஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாலு கார்னர்ஸ் இருக்குது. டூ டயக்னல்ஸ் LN ஒரு டயக்னல், OM ஒரு டயக்னல். இதில் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் தான் பேரலாக இருக்கும். ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் தான் பேரலாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேபிள், இந்த ஹேண்ட்பேக். நம்ம இப்போ 2D ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இந்த fill in the blanks எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க fill in the blanks ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஆல் க்ளோஸ்ட் ஃபோர் சைடட் ஃபிகர்ஸ் ஆர் கால்ட். ஃபோர் சைடடும் க்ளோஸ்டாக இருக்க ஃபிகர்ஸ் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா quadrilateral. quadrilateral. Second question, a dash has four equal sides and equal diagonals. எந்த ஷேப்க்கு ஃபோர் ஈக்குவல் சைட்ஸும் இருக்குது, ஈக்குவல் டயக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஸ்கொயர்.
தேர்ட், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ டேஷ் ஆர் ஈக்குவல். எந்த ஷேப்க்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். ஃபோர்த் கொஸ்டின், diagonals are equal in dash and dash. எந்த ரெண்டு ஷேப்க்கு diagonals ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிள்க்கும் diagonals எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைட் த நேம் ஆஃப் த சைட்ஸ் அண்ட் diagonals. இப்போ நம்மளுக்கு 4 ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஷேப்புக்கும் சைட்ஸோட நேம்ஸும் எழுதணும், diagonalஸோட நேம்ஸும் எழுதணும். பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஷேப்புக்கும் நம்ம சைட்ஸோட நேமையும் diagonalஸோட நேமையும் எழுதணும். ஓகேவா? இப்போது ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர், இதுக்கு சைட்ஸோட நேம் எழுதணும். ஏபி ஒரு சைடு, பிசி ஒரு சைடு, சிடி ஒரு சைடு, டிஏ ஒரு சைடு. இப்போ diagonals எப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் diagonals. ஏசி ஒரு diagonal, பிடி ஒரு diagonal. செகண்ட் ஒன் ரெக்டாங்கிள். இதோட சைட்ஸ் என்னென்ன அப்படின்னா டபிள்யூஎக்ஸ், எக்ஸ்ஒய், YZ, ZW, 4 sides. இப்போ diagonal WY, XZ. நெக்ஸ்ட்டு parallelogram. இதுக்கு சைட்ஸோட நேம் ஃபஸ்ட்டு எழுதணும். PQ ஒரு சைடு, QR ஒரு சைடு, RS ஒரு சைடு, SP ஒரு சைடு. இப்போ diagonal பாருங்கள், PR ஒரு diagonal, QS ஒரு diagonal, PR, QS. லாஸ்ட்டாக இருக்கிறது rhombus. இதுக்கு சைட்ஸோட நேம் எழுதணும். EF, FG, GH, HE. இதுக்கு diagonals என்ன வரும்? EG, FH, EG, FH. இப்போ நம்ம எப்போவுமே சைட்ஸ் எழுதும் போது ஒன்று கிளாக் வைஸ் போகணும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் போகணும். ஏதாவது ஒரு மெத்தட் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கிளாக் வைஸ் போகிறோம் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் போகிறோன்னா ஃபுல்லாகவுமே நம்ம முடிக்கிற வரைக்கும் அதை ஆன்டி கிளாக் வைஸ்லேயே எடுத்துகிட்டு போகணும். இல்லை நான் கிளாக் வைஸ் போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே எழுதி முடிக்கிற சைட்ஸ் எழுதி முடிக்கிற வரைக்கும் அதை ஆன்டி கிளாக் வைஸ்லேயே இருக்கணும்.